கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் மக்களிடம் கேட்டு பெற்ற கருத்துக்களை பெற்றுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பலமுறை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை தனித்துவமாக கார்த்திக் சிதம்பரம் இந்த குழுவிற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ, எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் கூட்டணி தலைவரிடம் வலியுறுத்தி நிறைவேற்ற பாடுபடுவோம் என தெரிவித்தார். தற்பொழுது உள்ள பல்வேறு இலவச திட்டங்கள் பொதுமக்களுக்கும் குறிப்பாக மகளிருக்கும் உதவிகரமாக இருப்பதாகவும், இனியும் பல்வேறு மகளிர் சார்ந்த விஷயங்கள் குறித்தான கோரிக்கைகள், ஆதி திராவிடர் மக்களின் பட்டாக்கள் குறித்தான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது இனிய நண்பர், கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ரங்கராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சை துவங்குகிறேன். கருத்து கேட்பு கூட்டம் இது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கான கூட்டம் அல்ல. இருந்தாலும் நமது நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியினர் முக்கியம் எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள், எனது நண்பர்கள். அவர்கள்தான் இந்த கூட்டத்தையும் ஏற்பாடு செய்ய முடியும், எங்கள் கட்சி நண்பர்கள். இதற்கு பிறகு பொதுமக்களிடம் கருத்து கேட்க உள்ளோம். பல துறை சம்பந்தப்பட்டவர்கள் மாவட்ட தலைவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் பத்திரிகை நண்பர்கள் வந்திருப்பதால் உங்களுடைய சந்திப்பை முடித்துக்கொள்ள இருக்கிறோம். மிக்க நன்றி. இந்த முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பல முறை பல தேர்தல்களாக